கீழ்ப்படிதல் அவ்வளோ முக்கியமா? உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோ தான். ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை இந்த உலகத்தையே பாவத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாக்கிடுச்சு. ஆனால் அதே இன்னொரு மனிதருடைய கீழ்ப்படிதல் இந்த பூ உலகத்துக்கே ரட்சிப்பையும் மீட்பையும் கொண்டு வந்துச்சு. யார் அந்த 2 பேர்? தோட்டத்தில் இருக்க எல்லாமே உனக்கு தான்ப்பா, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், இந்த ஒரு பழத்தை மட்டும் தப்பி தவறி கூட தொற்றாத அப்படின்னு தேவன் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படியாமல் போனதோட விளைவு தான் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டாங்க. அதில் இருந்து தான் பாவம் சாபம் அப்படின்ற வேறு நம்ம பூமியில் முளைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அப்படியே இன்னொரு பக்கம் போனோன்னு வச்சுக்கோங்களேன். சிலுவையில் தன்னோட இறுதி மூச்சு வர, தன்னோட கடைசி சொட்டு ரத்தம் வர பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சாரு. அதனோட விளைவு தான் பாவிகளான எனக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு ரட்சிப்பை தந்து நம்மளை நீதிமான்களாக்கி அந்த வெளியேற பெற்ற பரலோக ராஜ்யத்தை நமக்காக திறந்து வச்சிருக்கு. ஆமாங்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள்.